உங்களோட வீட்ல இருக்கக்கூடிய ரோஜா செடிகள் பூத்து குலுங்கணுமா இந்த மாதிரி? அப்ப இந்த ஒரு உரத்த குடுத்து பாருங்க, தாறுமாறா பூத்து குலுங்குங்க. பட் எவ்வளோ அளவுல ஒரு செடிகளுக்கு குடுக்கணும் அப்படின்றத முக்கியமா நோட் பண்ணணும். உங்க வீட்ல இருக்கக்கூடிய ரோஜா செடிகள முதல்ல எடுத்துட்டு வந்து வச்சு, கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊத்தி, மேல இருக்கக்கூடிய மண்ண மட்டும் இந்த மாதிரி குச்சி வச்சு லைட்டா கிளறி விடுறீங்க. மருந்து போடணும்னு சொன்ன உடனே வாரி ஒரு கைப்பிடி அளவுக்கு போடக்கூடாது. அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்படின்ற மாதிரி கரெக்ட்டா இந்த வீடியோ பதிவுல பாருங்க. எந்த இடத்துல எவ்வளோ அளவு குடுக்குறோம் அப்படின்றத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். நெறைய பேர் அதிகமா போட்டு செடிகள் கருகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. டிஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய டை அம்மோனியம் பாஸ்பேட் இது வந்து ஒரு செயற்கை உரம். எல்லா நர்சரியிலயும் இந்த மருந்த மட்டும் தாங்க பயன்படுத்துவாங்க. கரெக்ட்டா ஒரு செடிகளுக்கு ஒரு 20லேருந்து 25 பால் வீதத்துக்கு வேர்கள் பக்கத்துல போடாம, வேர சுத்தி போட்டு கண்டிப்பா தண்ணி ஊத்தி விடணும். தண்ணி ஊத்தி விட்ட கரெக்ட்டா ஒரு 10லேருந்து 15வது நாட்கள் உங்களோட செடிகள்ல ஒரு சூப்பரான தளிர்கள வந்து உங்களால பார்க்க முடியும். இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான டிப்ஸ் வேணும் அப்படின்னா, மறக்காம நம்ம ஐடியா